கிறிஸ்துவுடன் கண்பானவர்களே, ஆண்டவருடைய நல்ல பெயரிலே உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த நாளை நன்மைகளை மேன்மைகளை தருவாராக. சிறப்பாக இந்த மாதத்தின் இறுதி நாளில், நிறைவு நாளில் நாம் இருக்கிறோம். இது அந்திரேயாவின் நாள் என்று சொல்லி திருச்சபை வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். இந்த நாளில் இருப்பது இந்த 11 மாதங்களை இந்த ஆண்டில் நாம் நிறைவு செய்கிறோம். கடவுள் புதிய கிருபைகளோடு நம்மை நடத்துவாராக. தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கிறாய் என்றார். பாருங்கள், தூரத்தில் இருக்கிற மக்களை நாம் கூப்பிடுவோம், அழைப்போம். இங்கே ஆண்டவரும் கூட தன்னை விட்டு தூரமாய் போன ஆதாமை அழைக்கிறார். He has given an invitation to Adam. ஆதாமை அழைக்கிறார். ஏன் அழைக்கிறார் என்று சொன்னால், அவரிடத்தில் ஒரு பொறுப்பை கொடுத்திருந்தார். இதை செய்யலாம், இதை செய்ய வேண்டாம் என்று சொல்லி அந்த அக்கௌண்டபிலிட்டியை கிளாரிஃபை பண்ணுவதற்காக, நான் எனக்கு கணக்கு கொடுக்க வேண்டிய நீ உன் கணக்கை எந்த விகிதத்திலே வைத்திருக்கிறாய் என்று கேட்பதற்காக. மூன்றாவதாக, ஆதாமுடைய நிலை என்ன? He was hiding himself. அவன் தன்னை ஒளித்து கொண்டான். இறைவனுக்கு முன்பதாக சமமாக நடமாடினவன், இறைவனோடு சஞ்சரித்தவன், செய்த தவறினாலே தன்னை மறைத்துக் கொள்ளுகிறவனாக, ஒளித்துக் கொள்ளுகிறவனாக அவனுடைய வாழ்க்கை காணப்படுகிறது. அன்புக்குரியவர்களே, இறைவன் உருவாக்கின நோக்கத்தை அறிந்தவன் இறைவனுடைய திட்டத்தை விட்டு விலகிவிட்டான். இன்னைக்கு இறைவனுடைய நோக்கத்திலே, சாயலிலே, பண்பிலே படைக்கப்பட்ட நீங்களும் நானும் இந்த மாத இறுதி நாளில் நான் எங்கே இருக்கிறேன் என்பதை குறித்து யோசிக்கிறோமா? என் பாதை சரியா இருக்கிறது என்பதை புரிந்து கொள்கிறோமா? சொல்லுவார்கள் ஒரு கதை. ஒரு காட்டில் ஒரு புலி ஒரு நரியை துரத்துச்சான். நரியை துரத்தி ஓடிக்கிட்டே வரும்பொழுது வழியில் ஒரு முயல் குறுக்க வந்துச்சான். முயலை பார்த்தோன்னே நரியை விட்டுட்டு முயலை துரத்த ஆரம்பிச்சிட்டான். முயலை துரத்திக்கிட்டே போன புலி குறுக்க ஒரு பூனை வந்துச்சான். அந்த பூனையை துரத்த ஆரம்பிச்சான். பூனையை துரத்திக்கிட்டே வரும்பொழுது குறுக்க ஒரு எலி வந்துச்சான். பூனையை விட்டு எலியை துரத்துச்சான். எலி நேராக ஓடி போய் ஒரு வலைக்குள்ளே, ஒரு பொந்துக்குள்ளே போயிடுச்சு. இது வாசலை வந்து உட்காந்து வந்துச்சு. அப்போ இந்த எலி, இந்த புலி யோசிச்சு தான், நான் ஆரம்பித்தது எங்கே என்று, நான் துரத்த ஆரம்பித்தது எது, இப்போ துரத்தி கொண்டு வந்தது எது? இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இறை நோக்கத்தில் படைக்கப்பட்டது எதற்காக? நம்முடைய பயணம் எதனைக்கு போய்கொண்டிருக்கிறது? சரியான புரிதலோடு கூட இறைவனை தேடுவோம் என்று சொன்னால், இறைவனிடத்தில் கொடுப்போம் என்று சொன்னால், இறைவனை தம் வாழ்க்கையில் காட்டுவோம் என்று சொன்னால், அழைத்த ஆண்டவர் நம்மிலே மகிமைப்படுவார். அந்த கிருபைகளை தேவன் கொடுத்து தாங்குவாராக. ஜெபம் செய்வோம். பரிசுத்தமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்முடைய அன்புக்காய் கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களை உருவாக்கின உம்மை தேடுகிற பிள்ளைகளாய், எங்களை உருவாக்கின உம்மிடத்தில் எங்களை ஒப்படைக்கிற பிள்ளைகளாய் உம்முடைய நாமத்தை உயர்த்தி வாழ உதவி செய்யும், காத்துக்கொள்ளும். இயேசுவின் ஜெபிக்கிறோம், ஜெபக்கிற பிதாவே, ஆமென்.